நினைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகளவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். May I come in? Please come in. உட்காருங்க. டாக்டர், என்னோட ஒய்ஃப் மீரா பைத்தியம், இந்த திருமண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எழுதிட்டீங்களா? அதில் அந்த திருமண வாழ்க்கைக்கு தகுதியற்றவள் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணி கொடுங்க போதும். உங்க ஆர்வத்தை பார்த்தா என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேராக போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிடுங்க போல இருக்கு. ஆமாம் டாக்டர், முதல்ல இந்த பேமாலத்தை தலைமுழுகணும். மிஸ்டர் விஸ்வநாதன், ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. உங்கள் மனைவி உங்களை பற்றியும் உங்ககிட்ட பேச நினச்சதை பற்றியும் அவங்களுக்கு தெரியாமல் நான் டேப் பண்ணியிருக்கேன், கேளுங்க. டேய் விஸ்வநாதா, சேப்பா லட்சணமா பிறந்தேனே தவிர வேற நான் என்ன பாவம் பண்ணேன்? 31 வயசு வரைக்கும் எதுக்காக வாழ்றோன்னே தெரியாம அதுக்கப்புறம் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேனே, அது உனக்கு தெரியலையா? சொல்லு. நான் பண்ணி போடுற வத்த குழம்பையும் சுட்ட அப்பளாத்தையும் அந்த சோனா கடங்காரி உனக்கு பண்ணி போடுவாளா? சொல்லு. புடவை விலகினா ஊரே பாக்குறதுங்க என்ன நீ திட்டுவ. இப்ப தோள்பட்ட தெரியற மாதிரி பனியனை மாட்டிண்டு பல்லு இழிச்சு நிக்கிறா, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அதை பார்த்து ஊரே சிரிக்கிறது, அதை பார்த்து நீ மயங்கி போயிருக்க. சொல்லு. டேய் விஸ்வநாதா, அந்த சோனா கடங்காரி வேணாம், விட்டுரு. என்ன, நான் ஆசையா பாக்குற டிவி எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறியா? சரி வேண்டாம், விட்டுறேன். எனக்கு நீ வேணும். நீ என்ன விட்டுட்டா நான் அனாதையிட மாட்டேனா? சொல்லு. பாவம், 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச எங்க சித்தப்பா கிட்ட திரும்பி போய் நான் சுமையா நிக்கிறது தப்பு இல்லையா? டேய் விஸ்வநாதா, உன் பேமான கெஞ்சி கேட்கிறேன், என்ன நடுத்தூர்ல நிறுத்திடாதரா ப்ளீஸ். இதெல்லாம் நம்பாதீங்க டாக்டர், அவன் நடிக்கிறா. எப்படிங்க விஸ்வநாதன், உங்கள் ஒய்ஃபை பைத்தியம் சொல்கிறீங்க, பைத்தியத்துக்கு எப்படி நடிக்க தெரியும்? சரி டாக்டர், உங்கள் ஃபீஸ் ஒரு 500 ரூபாய் இருக்குமா? நான் உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன்.
எனக்கு ஃபேவராக நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுங்க. என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைங்க டாக்டர். உங்க மனைவியோட வாழ்க்கை இருட்டாக்க சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா மாத்துறதுக்கு அவங்க என்ன பொருளா? பொண்டாட்டி சார். உங்க சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிட்ட பொண்டாட்டி. டிவியை பர்ண மேலே போட்டப்ப கூட பொறுத்துக்கிட்ட பொண்டாட்டி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அலங்கோலமாக நிற்க வச்சு வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அதை பொறுத்துக்கிட்ட பொண்டாட்டி. அவளை நீங்கள் படுத்தின பாட்டுக்கு அவள் தான் சார் டைவர்ஸுக்கு போகணும். ஆனால் அவள் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் உங்களுக்கு மிக சிறந்த வரல கொடுத்துருக்கார். மிஸ்டர் விஸ்வநாதன், நாளைக்கு நீங்கள் மீராவை இழந்தா பாதிக்கப்பட போகிறது மீரா இல்லை, நீங்கள் தான். இதுதான் என் கவுன்சிலிங்கோட கன்க்ளூஷன். வேணும்னா இதை நான் எழுதி தரேன், வாங்கிட்டு போங்க. சங்கரி, அண்ணா இன்னும் சாப்பிட வரலையா? எனக்காக வெயிட் பண்ண வேண்டான்னு ஃபோன் பண்ணிட்டாரு. நூறு வயசு என்ன உங்களுக்கு? சிவஞானங்கம்மா, சிவஞானம், சிவஞானம். என்னண்ணே? ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்னண்ணே? கீழக்கரை நண்பர் ஒருத்தர் அப்துல் வஹாப்னு கோலாலம்பூர்ல இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்திச்சேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவர் ஆஃபீஸில் அச்சு கோக்கிற வேலையில் ஒரு பையன் 7-8 வருஷம் வேலை செஞ்சானா. சரி, அந்த பையனுக்கு என்ன? அவன் பேரு சிவநேசன்னு சொன்னாரு. அப்துல் வஹாப் கிட்ட வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவனே படிச்சு முன்னேறி ஒரு பெரிய ஆள் ஆயிட்டானா. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வழியா ஏதோ சொத்து கூட வந்ததா அவர் கேள்விப்பட்டாராம். நண்பர் அப்துல் வஹாப் சொன்ன தகவல்ல இருந்து கண்டிப்பா அந்த சிவநேசன் நம்ம தம்பி சிவநேசனா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. அது எப்படி தோணும்? பெயர் மட்டும் அப்படியே இருந்தா போருமா? இல்ல தம்பி, அப்துல் வஹாப் சொன்ன வருஷம், அந்த பையனுடைய டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த சிவநேசன் கண்டிப்பா நம்ம தம்பியா தான் இருக்கணும். இப்பவும் கோலாலம்பூர்ல தான் இருக்கானாமா? கோலாலம்பூர்ல இல்லையா, ஒருவேளை சிங்கப்பூருக்கு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அவனை சந்திக்கலன்னாரு. ஏதோண்ணே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையானாலும் அவன் உயிரோட இருக்கான், அதுவும் வசதியா இருக்காங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. ஆமா ஆமா. சிங்கப்பூர் டெலிபோன் டைரக்டரிய பார்த்து சிவநேசன் யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் சித்தப்பா. அவன் சிங்கப்பூர்ல இருந்து வீட்டுல டெலிபோன் இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். டெலிபோன் இல்லாம இருக்காதுப்பா. அவர் சிங்கப்பூர்ல இருக்கணுமாம்மா? அவரோட சின்ன வயசு போட்டோ அப்பா ஒண்ணு வச்சிருக்காரு, நான் பாத்திருக்கேன். என்ன? சின்ன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. சிங்கப்பூர்ல இல்லன்னா வேற எங்க இருக்கலாம்? சிவனேசா, டாடி, மெதுவா போடா. ஒரு நாள் ஜாப் பண்ணும்போது இப்படி மூச்சு வாங்குறது உனக்கு? பீச் மணல்ல ஜாக் பண்ண முடியலடா. போதுமேடா, கொஞ்சம் உட்காருவோம். எள்ளி சாப்பிடலாம் வரையா? எனக்கு வேண்டாம்ப்பா, நீ போய் சாப்பிடு. நான் கொஞ்சம் தண்ணியில அலைஞ்சிட்டு வரேன். ஜாகிரதை, ரொம்ப உள்ள போயிடாதடா. சரிடா டாடி. ஒரு எள்ளி வெட்டு வா.
எங்க இருக்க? சஹானா! 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 ராஸ்கல்! உன்னை என்ன பண்ற பாரு. விடு. விடு அவனை. நல்லா பழி வாங்கிட்டேன் பாத்தியா? ராஸ்கல்! கதி கலங்கி போயிட்டேனா? செத்து போயிடுச்சுடா ராஸ்கல். டூ பேட். வீட்டுக்கு போலாம். ஆபீஸ்க்கு நேரமாச்சு. டாடி, கண்டிக்கு போற வழியில அனாதை அடிப்பட்ட யானைக்கெல்லாம் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கே, பாத்திருக்கியா? நேத்து தான் டாடி நான் பார்த்தேன். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? மேல வாமா. வணக்கம். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. என்னோட கருத்துக்களை இந்த சபையில சொல்ல அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இசை ரசிக பெருமக்களுக்கு என்னோட வணக்கம். ஒரு நல்ல கச்சேரிக்கு நடுவில் நான் மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். இது நம்ம சபாவுடைய 30வது ஆண்டு விழா இன்னைக்கு ஜேகேபி கச்சேரியோட முடிவடைய போகுது. நன்றி சொல்ல வேண்டியவங்களுக்கு நன்றி சொல்லிதானே ஆகணும். ஜேகேபி மங்களம் பாடிட்டாருன்னா அப்புறம் நீங்க யாரும் இங்க இருக்க மாட்டீங்க, பஸ்ஸை பிடிக்க ஓடிடுவீங்க. அதனால தான் நானே முந்திக்கிட்டேன். முக்கியமா உங்க மாதிரியே நானும் திரு ஜேகேபி பிலஹரி பாடி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இதே மரிமரி நின்னை பாடல சுமார் 20-22 வருஷங்களுக்கு முன்னாடி திரு ஜேகேபி இதே மேடையில பாடினதும் பாடினது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மிஸ்டர் ஜேகேபி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னம்மா கேட்க போற? சங்கீதத்தில் ஏதாவது சந்தேகமா? முன்னால வந்து கேளு. உடையில தான் நாகரீகம் தெரியல, சப நாகரீகம் கூட தெரியாம அங்கிருந்து எல்லாம் கேட்க கூடாது. மேடைக்கு வந்து கேளு. குமரகுரு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் போல இருக்கு.
சொல்லு. எதா இருந்தாலும் இங்க வந்து மைக்ல பேசுமா, அவங்களும் கேட்கட்டும். வா. பச்சைக்கரை சேப்புக்கரை வேஷ்டி மஸ்லின் ஜுப்பா தான் ஃபேஷன், ஸ்லீவ்லெஸ்ஸும் ஜீன்ஸும் ஃபேஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ 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 நோ, தேவையில்லாத விஷயங்களா எதுக்கா பேசுற? உனக்கு என்ன வேணும்? ஏன் சார், எவ்வளோ நாள் தான் இந்த தரனன சரிகம பதனி பாடிட்டே இருப்பேங்க? உங்களுக்கே போர் அடிக்கல? யாரு 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 மது யாரு? இந்த பார், ஒழுங்கா மரியாதையா பாட்டை கேளு, பிடிக்கலன்னு நடைய கட்டு. ஐயா வைத்து பேசுறியா? தொலைச்சிருவன், தொலைச்சு டாப் எல்லாம் கிழிஞ்சிரும், ஜாகிரதை. பாண்டியா, ஓ ஜேகேபி சார், எதுக்கு அவனை கண்ட்ரோல் பண்றீங்க? இந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை பாண்டியனுக்கு இருக்கு. ஏமா, கையில மைக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணா பேசுறதா? இப்படி அர்த்தமில்லாத கேள்விகள் கேட்கணும்னா கச்சேரிக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்து கேட்டிருக்கணும், இல்ல கச்சேரி முடிஞ்ச பிறகு கேட்கணும். அதை விட்டுட்டு பாதி கச்சேரியில வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குமரகுரு சார், இட்ஸ் ஆல் ரைட். அந்த பொண்ணோட நான் பேசிக்கிறேன். ஓ குமரகுரு சார், நீங்க அமைதியா போய் உட்காருங்க. நான் என்னம்மா, இப்ப நீ உருப்படியா என்ன சொல்ல வர அத சொல்லு. இன்னைக்கு உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் சார் உங்களை மாத்திக்க மாட்டேங்கிறீங்க? 19வது நூற்றாண்டுல என்ன பாடினீங்களோ அதுவே 21ஆம் நூற்றாண்டுல பாடிட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்ண சொல்ற? 19ஆம் நூற்றாண்டுல பாடின கல்யாணி ராகம் 21ஆம் நூற்றாண்டுலயும் கல்யாணியாவே தானே இருக்கு. காலம் மாறினாலும் ராகம் மாறுறது இல்லையே. ஜீவன் ஜீவனாத்தான் இருக்கும், அதை மாத்த முடியாது. ஏன் அர்ச்சமாவே திரும்ப திரும்ப அறுக்கிறீங்க? இந்த பாருமா, கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடின்னு தமிழுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கர்நாடக சங்கீதமும் தென்னகத்து பொக்கிஷம். பல நூற்றாண்டுகளா அழியாத, அழிக்க முடியாத ஐஸ்வர்யமா இருக்கு, புரிஞ்சுக்கோ. சரி சார், அதுக்காக ராகத்தையும் ஆலாப்பனையும் ஸ்வரங்களையும் எத்தனை நாளைக்கு ஒரே மாதிரி பாடிட்டு இருப்பீங்க? ஏதாவது கிரியேட்டிவா டிஃப்ரெண்டா மாத்தி பாடி இருக்கீங்களா? பாருமா, அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். கிருஷ்ணர் விக்கிரகம் பக்கத்துல ருக்மணி பாமா விக்கிரகம் தான் இருக்கணும். ராமர் விக்கிரகம் பக்கத்துல சீதை விக்கிரகம் தான் இருக்கணும். இதை எப்படி மாத்தி வைக்க முடியாதோ அந்த மாதிரிதான் ராகத்தையும் கிருத்தியும் மாத்த முடியாது. உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதேங்க சார். வெளியில வாங்க சொல்றேன், ஜனரஞ்சகமா வாங்க. அப்பப்போ மெல்லிசை பாடுங்க, ஹிந்தி கசல்ஸ் பாடுங்க, பாப் சாங்ஸும் பாடுங்க. எனக்கு அதெல்லாம் வராதேம்மா. வேணும்னா நீ ஒரு பாப் சாங் பாடு, நான் கேட்குறேன். ஓ பாடுறேனே, என் கூட நீங்களும் மேடையில் ஆடுறதா இருந்தா நான் பாப் பாட தயார். ரெடி? படித்தவங்க பெரியவங்க இருக்கும்போது நான் பேசக்கூடாது தான். நான் அந்த பொண்ணை மேடைக்கு விட்டுறக்கூடாதுங்க. சரி வந்துடுச்சு, ஏதோ பேசிடுச்சு,
அதுக்காக பாதி கச்சேரியில் நீங்க எழுந்து போலாமா? தப்புங்க. என் போக்குல விட்டுருந்தா அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் ரோட்ல நான் நிக்க வச்சிருப்பேன். ஒரு பொண்ணு மேடை நாகரிகம் தெரியாத பேசிங்கிறதுக்காக நீங்க கச்சேரிக்கு வந்த மத்தவங்க எல்லாம் தண்டிக்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க? ஜேகேபி, ஆயிரக்கணக்கான பேர் அங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்வியை தானே பாண்டியப்ப கேட்கிறான். ஜேகேபி கச்சேரின்னா யாரும் பொழுதுபோக்குக்காக வர்றதில்ல. நம்ம இடத்துக்கு ஆச்சாரியாள் வந்தா எப்படி தரிசிக்க போவாளோ அத மாதிரிதான் வர்றா. அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் குத்தம் சொல்ல சுவாமி, அவ ஏதோ கேட்டா சரி. ஆனா கச்சேரி கேட்டவங்களா அப்படி கொல்லுன்னு சிரிச்சாங்களே, அதை விட வேற அவமானம் எனக்கு என்ன வேணும்? சிரிக்க வேண்டிய விஷயமா அது? சரி, அப்படியே தன்னை மீறி அவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அதை விட மானக்கேடு வேற எனக்கு என்ன வேணும்? அந்த சபையில் அத்தனை பேர் சிரிச்சது என்ன செருப்பால் அடிச்சா மாறுறது. சங்கீதம் கேட்க வந்தவங்க சங்கீதத்து மேல உண்மையான அபிமானத்துல வந்திருந்தா, அந்த சங்கீதத்து மேல தெய்வீக நம்பிக்கையோட வந்திருந்தா, ஒரு மரியாதையோட வந்திருந்தா அப்படி சிரிச்சிருப்பாங்களா? வேல்யூஸ் have all gone down, I say. ஒரே நிமிஷத்துல இந்த சங்கீத சன்னிதானத்தை சினிமா தியேட்டர் ஆக்கிட்டானுங்க. அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஆதரவு தந்தா மாதிரி இருந்தது அவங்களுடைய சிரிப்பு. ஏடையா அதிர்ந்து போச்சு அந்த சிரிப்பு. இவங்களுக்கு நான் தொடர்ந்து பாடிட்டு இருக்கணுமா? அவங்க பிஹேவியருக்கு நான் என் எதிர்ப்பை எப்படி காட்டுவேன்? நாளைக்கு உண்மையான ரசிகர்கள் முன்னாடி என் முகத்தை எப்படி காட்டுவேன்? அதான் ஒரு முடிவோட நான் எழுந்து வந்துட்டேன். உங்க சபால பாடினேனே, மறி மறி நின்னே, அதுதான் ஜேகேபி பாடின கடைசி பாட்டு. இனி வாழ்நாள் பூரா நான் பாட மாட்டேன், மேடையில பாட மாட்டேன். நல்ல புத்தி வர மாதிரியும் பாட மாட்டேயா. What do you mean? Just what I said. மங்களம் பாடாம பாதியில அமங்கலமா முடிச்ச அந்த கச்சேரி தான் நான் பாடின கடைசி கச்சேரி. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாதியா. ஏய், குறுக்க பேசாத, நீ குறுக்க பேசாத. இதுதான் ஜேகேபியோட முடிவு. ஜேகேபிக்கு மேடையில ஒரு ஹார்ட் அட்டாக் விழுந்தா கச்சேரி அப்படிதானே முடிஞ்சிருக்கும். சரி, ஜேகேபி மேடையிலே செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. யாரோ விலாசம் தெரியாத ஒருத்தி உங்களை பார்த்து அர்த்தம் இல்லாம ஏதோ பேசிட்டான்னு நீங்க இந்த முடிவு எடுக்க கூடாதுப்பா. என்ன வந்திருந்த 1000 பேருமா சிரிச்சாங்க, ஏதோ 30-40 பேர் சிரிச்சாங்க. அந்த 30-40 அறகுறைகளுக்காக நீங்க இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுக்கிறது தப்பு ஜேகேபி. நான் பழைய சூர்யாவா இருந்திருந்தா உங்க கூட முரட்டுத்தனமா சண்டை போட்டிருப்பேன். அப்பா, கலைஞன் கர்வியா இருக்கலாம், கோவக்காரனா இருக்கக்கூடாது. பாண்டியன் சொன்ன மாதிரி அவளை வெளியே அனுப்பிட்டு வந்திருந்த ஆடியன்ஸுக்கு மரியாதை கொடுத்து நீங்க தொடர்ந்து பாடி இருக்கணும்பா. அந்த பொண்ணு உங்க மனசை எவ்வளவு புண்படுத்தியிருக்கான்னு எனக்கு புரியுது. கர்நாடக சங்கீத உலகத்தையே காப்பாற்றுற ஒருத்தரா நீங்க இருக்கீங்க. அந்த சங்கீத உலகத்துக்கு நீங்க ஒரு பாட புத்தகம். யூ ஆர் அ லெஜெண்ட். தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்தீங்க. இல்ல சம்பந்தி, என் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற சங்கீத ஞானத்துக்கு நான் சமாதி கட்டியாச்சு. நீங்க என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை. ஏங்க, நம்ம சக்தி முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க பாடினா உங்க கூடவே பாடி சங்கீதத்துல உங்களுக்கு வாரிசா வரணும் துடிச்சிட்டு இருக்கு. அவன் முகத்தை பார்த்து சொல்லுங்க, பாட மாட்டேன்னு. அப்பா ப்ளீஸ்
சிரிச்ச இர்ரெஸ்பான்சிபிள் அறவேக்காடு தலையாட்டிகளை விட்டுருங்க. சங்கீதத்தோட பாரம்பரியத்தை நினைச்சு பாருங்க. நடந்த சின்ன அவமானத்துக்காக சங்கீதத்துக்கு செஞ்ச துரோகமாகாதா உங்க முடிவு? வேண்டாம் சூர்யா, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்லை. உங்க மனசு புண்பட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா உங்க மேல வெறியா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. எங்களுக்கா இல்லாட்டியும் அவங்கள பத்தி நினைச்சு பாருங்க. சம்பந்தி, நான் இது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு இல்லை. தீர யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ள சில சந்தேகங்கள். ஆடை இல்லாதவன் ஊர்ல ஒருவேளை நான் ஆடையோட நடந்துட்டு இருக்கேன்னு நாகரீகமா சொல்ல பார்த்தாலும் இது நாகரீகம் இல்லாத வார்த்தை தான். என்ன பண்றது, மன்னிச்சிருங்க. சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதே மரிமரி கீர்த்தனை ஒரு சபால பாடினேன். அப்போ உங்க ஆடியன்ஸ்ல இருந்து சிந்துன்னு ஒரு பொண்ணு என்னை பார்த்து, ஏன் சார் இதே பாட்டை நீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல பாடக்கூடாதான்னு கேட்டான். அன்னைக்கு நான் ரொம்ப திமிரா, ஏன் வேணும்னா நீ வந்து பாட என்ன வந்தா. மேடைக்கு வந்து அழகான பாமர தமிழ்ல பாடறியேன் படிப்பறியேங்கிற பாட்டை பாடினான். பாட்டோட முடிவுல நான் பாடின கீர்த்தனையிலே சஞ்சாரம் பண்ணி ரொம்ப அழகா இணைச்சு முடிச்ச அந்த பாட்டு. அன்னைக்குதான் நான் பாமர தமிழ்லயும் ஒரு தெய்வீக தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பாருங்க, அன்னைக்கு இந்த சிந்துவோட நடத்தையில ஒரு வித்வத் தெரிஞ்சது, ஒரு சப நாகரீகம் தெரிஞ்சது, ஒரு சவால், ஒரு சாமர்த்தியம், இதுதான் தெரிஞ்சது. இங்க அப்படியா? அந்த பொண்ணு பேசின பேச்சுல சுத்த அநாகரிகம் தான் தெரிஞ்சது எனக்கு. அப்பவே நான் கூனி குறுகி போயிட்டேன். சார், நான் இசைய ரொம்ப தெய்வீகமா நினைக்கிறேன் சார். நான் அந்த ஸ்ரீராமனை பத்தி பாடும்போது என் கண்ணு முன்னாடி எனக்கு ரசிகர்கள் மட்டும் தெரியறது இல்லை. இங்க ஒரு ஓரமா ஹனுமாரும் உட்கார்ந்து அதை கேட்டுட்டு இருக்காரு. என் நாபிக் கமலத்திலிருந்து ஓம் நமச்சிவாயன்னு ஆரம்பிக்கும் போது அந்த கஜமும் அங்க எங்கேயோ உட்கார்ந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஒரு நாரதர், நந்திகேசர், தும்புரு முனிவர், சூரியன், சந்திரன், இந்திரன், 30 கோடி தேவர்களும் இந்த ஜேகேபி பாடினா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதை நான் நம்புறேன், சத்தியம். இந்த ஜேகேபி பாடுற கமக்கங்கள் வெறும் கமக்கங்கள் இல்ல. ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி அவங்க ஆடுற சலங்க சத்தம் அதுல கேட்கும். நானு என் முன்னாடி இருக்கிற அந்த சபையை வெறும் ஆடிட்டோரியமா பாக்குறது இல்ல. எப்ப நான் அம்சத்வனியில வாதாபி கணபதி ஆரம்பிக்கிறேனோ அப்பவே அது ஒரு தெய்வ சன்னிதானமா மாறிடுது. அப்பேற்பட்ட இடத்துல அந்த பொண்ணு தான் பைத்தியக்காரத்தனமா நீ கூட ஆடுறியான்னு கேட்டா அதுக்கு ஜனக சிரிச்சுட்டாங்களே. அந்த பொண்ணு தான் அறியாமையில மேடையை கொச்சப்படுத்தினா இந்த ரசிகர்கள் அவங்களும் கொச்சப்படுத்திட்டாங்களே. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே எனக்கு மனக்குறைகள் கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது. இப்பெல்லாம் என் கச்சேரிக்கு என் பிலஹரியை ரசிச்சு கேட்கறத விட கேன்டீன்ல போடுற வெங்காய வடையை ருசிச்சு சாப்பிடதான் அதிகமா ரசிகர்கள் வராங்க. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. அங்க வந்து உக்காந்துக்கிட்டு இந்த புடவை எங்க வாங்கினேன், இந்த புடவைக்கு என்ன விலை, நான் இப்போதான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், அந்த பிரதாபங்கள், இந்த கோஹினூர் என்ன விலை, ப்ளூ ஜாகர் என்ன விலை, இதெல்லாம் பேசத்தானே அதிகமாக ரசிகர்கள் வராங்க. சங்கீதத்தை கேட்க வர ரசிகர்கள் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுங்கிறதான் கசப்பான உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன மாதிரி ஆட்கள் ஒதுங்கிறதானே நல்லது. நாளைக்கு பத்திரிக்காரங்களாம் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணி, ஐயா இந்த ஜேகேபி இனிமேல் சங்கீத உலகத்திலேருந்து ஒதுங்கிக்க போகிறாங்கிறத அறிவிச்சிருவோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க.
ஹலோ. ஓஹோ, அப்படியா? ஆமாம், சரி சரி. அது நான் 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ. சரி, உங்கள் விருப்பப்படியே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணிடுறேன். எனிவே நீங்கள் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி பாருங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம். நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு வச்சுக்கலாமா? பத்திரிகைக்காரங்களை மட்டும் இல்லை, சபாக்காரங்க, மற்ற விஐபிஸ் எல்லாரையும் நான் வர சொல்கிறேன். கான்ஃபரன்ஸை என் வீட்டு லான்லேயே வச்சுக்கலாமா? ஜேகேபி, even though it is not too late, please. சமந்தி, நான் எடுத்த முடிவுக்கு அவசியம் இல்லைன்னு உணர்றேன். என் முடிவை மாத்திக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். நீங்கள்லாம் சொல்லி மனசை மாத்திக்காதவர் யார் சொல்லி மனசை மாத்திண்டார்? அநேகமாக ஏதோ பெரிய இடத்துல இருந்தால் ஃபோன் கால் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எனிவே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சம்பந்திம்மா, அப்போது நாங்கள் கிளம்புறோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிடாம போனா எப்படி? எடுத்துட்டு வரட்டுமா? வெறும் காஃபி மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுடலான்னு பார்க்காதீங்க. நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஸ்வீட்டே சாப்பிட போகிறோம். கொடுத்துட்டா போச்சு. ஏங்க, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? என்ன, ஒரு சிவசு சொல்லி கேட்காத ஜேகேபி, ரசிகன் பாண்டியன் பேசி கேட்காத ஜேகேபி, சம்மந்தி குமரகுரு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காத ஜேகேபி, புள்ள சூர்யா சண்டை போட்டும் அதை கேட்காத ஜேகேபி, ஒரு ஃபோன் கால் வந்த உடனே சரின்னு சொல்லிட்டாரே, அப்படி யார் ஃபோன் பண்ணது தானே கேட்க போகிற? ஏங்க, ஃபோனில் உங்களோட பேசுனது சிந்து தான் எனக்கு தெரியும். அத்தனை அறிவாளிக்கு தெரியாத விஷயம் எப்படி இந்த அசட்டுக்கு தெரியும்னு பார்க்குறீங்க, அப்படித்தானே? இந்த உலகமே கேட்டு மாட்டேன்னு சொன்ன ஜேகேபி தான் முடிவை மாற்றிக்கிட்டு பாடுறேன்னு சொன்னாருன்னா அது சிந்துவால தான்னு இந்த அசட்டுக்கு தெரியாதா? இன்னும் அவளோட குரல் உங்க காதுல ரீங்காரிச்சிட்டு இருக்குல்ல? ஏங்க, அவ பழைய மாதிரி படபடப்படான்னு பேசுறாளா
இல்ல நிறுத்தி நிதானமா பேசுறாளா? அதே பழைய படபடப்பான பேச்சு தான், அதே கண்டிப்பு, அதே பிரியம். இன்ஃபேக்ட் அவ பல வருஷம் கழிச்சு என்கிட்ட பேசுறாங்கிற உணர்வே எனக்கு ஏற்படல. என்கிட்ட போனை கொடுத்துருக்கலாம்ல, நானும் பேசியிருப்பேன். எங்க சிந்து தான் பேசுறாங்கிற அதிர்ச்சியிலேருந்து நான் மீள்றதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டா. ஏங்க, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க மறுபடியும் பாடணுங்கிறதுக்காக சிந்து பேர்ல பொய்யா யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ? ஏங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? மேரவி, ஒரு பாடகன் தன் கண்ணை மூடிக்கிட்டா அவனுக்கு மனசுக்குள்ள கேட்கறது என்ன தெரியுமா? தோனி, சப்தம். நான் என் கண்ணை மூடிக்கிட்டா எனக்குள்ள அந்த எம்எஸ் பாடின பஜகோவிந்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். டிகே பட்டம்மாளோட பைரவியில் இந்த யாரோ இவர் யாரோ அதை ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி 1000 பேர் இருந்தாலும் ஒரு குழந்தை தன் தாயை அடையாளம் காட்டிடுமோ, அதே மாதிரி தாம ஒரு பாடகனும் ஒரு தரம் ஒரு குரலை கேட்டுட்டா ஆயுசுக்கு அதை மறக்க மாட்டான். அதுவும் என் மனசுக்குள்ளேயே ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த குரலையா நான் மறப்பேன்? இங்க நடக்கிறதெல்லாம் யாரோ சிந்துவுக்கு சொல்றாங்க. யாரா இருக்கும்? வித்யாவா இருக்குமோ? பைரவி, இது சந்தேகப்படுற நேரம் இல்லை, சந்தோஷப்படுற நேரம். எங்கேயோ இருக்கான்னு நினைச்ச சிந்து இப்போ கை கட்டுற தூரத்துல, கண் பார்வைக்கு தெரிகிற தூரத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சே. கடல் கடந்து லெட்டர் எழுதியிருக்காளே. எழுதியிருக்காங்கிறது உண்மையை தவிர எழுதினதெல்லாம் உண்மையாயிடுமா? நாம் அவளை தேடி போகக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி ஒரு பொய்யை எழுதியிருக்கலாம் இல்லையா? ஏங்க, நமக்கு ஃபோன் பண்றவங்க எங்கே இருந்து பேசுறாங்க, எந்த நம்பர்ல இருந்து பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்காமே. அதை நம்ம ஃபோனுக்கு போட்டுடலாங்க. சிந்து எங்கே இருந்து ஃபோன் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிடும்ல. நான் எதை செய்யணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேனோ அதையே தான் நீ யோஜனையா சொல்ற. எனக்கு என்னமோ தோணுதுங்க, முதல்ல லெட்டர் எழுதுனா, ரெண்டாவதா ஃபோன்ல பேசினா, மூணாவதா வந்துருவாங்க. பைரவி, உனக்குள்ள இருக்கிற இந்த அசட்டு நம்பிக்கை தான் எனக்குள்ளே அசட்டுத்தனமா இருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா இருந்தா கேசட் கேட்பீங்க. போடுங்களேன். மகாராஜபுர ராமச்சந்திரன் பாடினது கேளு. மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே, மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே, மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா